வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி மேக்ரூன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதை இப்போ கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ கவனமாக கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு பொடி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை எவ்வளோ தூரம் நல்லா பொடியாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொடியாக அரைச்சிக்கோங்க. சர்க்கரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். அடுத்தது முட்டை. இதுக்கு நமக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் வேணும். ரொம்ப கவனமாக வெள்ளைக்கருவை மட்டும் பிரிச்சிடுங்க. ஒரு ட்ராப் மஞ்சக்கரு உள்ளே போயிடுச்சுனாலும் முட்டை நீங்கள் பீட் பண்ணும்போது ஒழுங்காக வராது. ஸோ கவனமாக வெள்ளைக்கருவை மட்டும் பார்த்து பிரிச்சிடுங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை பிரித்து எடுக்க நிறைய விதம் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியான வழி. இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம். மஞ்சக்கருவும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இதோ வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக கெட்டி ஆகிடும். இன்கேஸ் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு அடிங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், பட் இருந்தாலும் அதுவும் நல்லா கெட்டியாக வரும். இந்த அளவு முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு முட்டை வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து அடிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பளபளன்னு க்ரீம் மாதிரி வரும். நல்ல திக்காக க்ரீம் மாதிரி வந்தோடனே நிறுத்திக்கோங்க. ஆக்சுவலாக மேக்ரூனோட பேட்டர் ரெடி. நீங்கள் இதை இப்படியே கூட பேக் பண்ணலாம். பட் நம்ம இங்கே கேஷ்யூ நட் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்தலாம். இதுக்கு மேலே இதை ரொம்ப அடிச்சிடாதீங்க. ஜஸ்ட் கலந்து விடுங்க போதும். நல்லா மெதுவாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. இதோ நம்மளோட மேக்ரோனுக்கான பேட்டர் ரெடி. இதை நம்ம இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். அண்ட் உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லையா, கவலையே வேண்டாம். தாராளமாக ஒரு கவரே போதும். நல்ல ஒரு பால் பாக்கெட் மாதிரி திக்கான கவர் இருந்துச்சுன்னா ஒரு சைட் கட் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைப்பிங் பேக் வச்சு நான் எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு சாதாரண ஷேப் தான். ஸோ தாராளமாக பிளாஸ்டிக் பேக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதாவது பட்டர் பேப்பர். இதில் இந்த மாதிரி பைப் பண்ணுங்கள். நான் இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன மேக்ரோன் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக கூட பைப் பண்ணிக்கலாம். பைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அவனை ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணணும் 10 நிமிஷம் 100 டிகிரி செல்சியஸில். அதே 100 டிகிரி செல்சியஸில் 1.5 மணி நேரம் இதை பொறுமையாக பேக் பண்ண போகிறோம். ரெடி ஆனதுக்கப்புறம் உடனே எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு எடுங்க. மேக்ரோன்ஸ் கம்மியான டெம்பரேச்சரில் அதிக நேரம் குக் ஆகணும். ஸோ அதிகமான டெம்பரேச்சர் செட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.